Welcome students to economic class. We will be continuing the unit 4 government and taxes part 2. In part 1 we discussed the introduction and we studied what is tax, why tax is required and what are the government policies. We also studied different types of taxes. In detail we studied the direct taxes. In this video, part 2 video, we are going to continue the unit with indirect taxes. As we have already discussed, indirect tax. Indirect tax means what? Indirectly, we are paying a tax. So how it is defined? If it is asked, how are you going to write? This is the way in which you... So what is indirect tax? If the burden of the tax can be shifted to other person, it is indirect tax. The impact is on one person while the incident is on another person. Okay, therefore, in the case of indirect tax, the taxpayer is not the tax bearer. So, ஒரு tax amount வந்து பல பேருக்கு அது வந்து நம்ம impose பண்ணிட்டோம்னா அதோட burden வந்து ஒருத்தருக்கே போய் சேராது. இதுதான் வந்து indirect tax. புரிஞ்சுதா? Some indirect tax are stamp duty. So stamp duty அப்படின்ற விஷயம் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க. நீங்க வந்து ஒரு பத்திரம் ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னா ரெஜிஸ்டர் இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு அப்படின்னா அதுக்கான ஸ்டாம்ப் டியூட்டியை நம்ம வாங்கணும். இது வந்து கவர்மெண்டே வந்து அந்த பேப்பர்ல ஒரு ஸ்டாம்ப் டியூட்டி பேப்பர்ல அது அடிச்சு வச்சிருப்பாங்க. அதாவது 20 ரூபாய் ஸ்டாம்ப், 50 ரூபாய் ஸ்டாம்ப், 1000 ரூபாய் ஸ்டாம்ப், 2000 ரூபாய் ஸ்டாம்ப் அப்படின்ற பேப்பர். நம்ம எவ்வளவு ப்ராப்பர்ட்டி எவ்வளவு அமௌண்ட்டை நம்ம வந்து கைமாத்துறோமோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டாம்ப் டியூட்டியை நம்ம வாங்கி நம்ம இது பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டாம்ப் டியூட்டி நம்ம வாங்கும்போது அந்த அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும். புரிஞ்சுச்சா? அதுதான் ஸ்டாம்ப் டியூட்டி. ஸோ இது வந்து இன்டைரக்ட் டாக்ஸ். அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ். நீங்க வந்து சினிமாக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, பார்க் போறீங்க, ஒரு மாலுக்கு போறீங்க, ஒரு இல்லைன்னா வந்து நீங்க வந்து ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் போறீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க வந்து என்டர்டைன்மெண்ட் போறீங்கன்னா அதுக்குன்னு தனியா ஒரு டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அது பேரு என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ். அது ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கும். நீங்க போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா பில்லுல தெரியும் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் எவ்வளோ பே பண்றோம் அப்படின்னு. எக்ஸைஸ் டியூட்டி. எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்றது வந்து நம்ம வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும் போது நம்ம வந்து எக்ஸைஸ் டியூட்டி நம்ம வந்து கொடுக்கணும், கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் சர்வீஸ் டேக்ஸ். சர்வீஸ் டேக்ஸும் இருக்கு. அதாவது ஒருத்தவங்க சர்வ் பண்றாங்கன்னா அதுக்கான சர்வீஸ் டேக்ஸ். அதாவது இந்த பொருளுக்கும் சரி இந்த சர்வீஸ்க்கும் சரி சேர்த்து தான் நம்ம வந்து டேக்ஸ் வாங்குறோம். அதுதான் வந்து ஜிஎஸ்டி. ஸோ இது எல்லாமே வந்து இன்டைரக்ட் டாக்ஸ். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ எம் ரிப்பீட்டிங், வாட் ஆர் த இன்டைரக்ட் டாக்ஸ் எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா நீங்க என்னென்ன எழுதுவீங்க? ஸ்டாம்ப் டியூட்டி 1, என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் 2, எக்ஸைஸ் டியூட்டி 3, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்றது அது வந்து 4வது. So these are the indirect taxes. Now we will be studying the different types of indirect tax in detail. அப்ப stamp duty அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன். நான் stamp duty என்னது? Stamp duty is a tax that is paid on official document like marriage registration or document related to the property and in some contractual agreement. நம்ம என்னெல்லாம் அக்ரிமெண்ட் போடுறோம் அப்படின்னும் போது கண்டிப்பா நம்ம வந்து ஸ்டாம்ப் டியூட்டி கவர்மெண்ட்டுக்கு நம்ம பே பண்ணி தான் ஆகணும். இது பேர் தான் ஸ்டாம்ப் டியூட்டி. நீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க, வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு பத்திரம் இருக்கும். அந்த பத்திரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அது மேல அந்த ப்ளூ கலர்ல ரெட் கலர்ல ஒரு ஸ்டாம்ப் மாதிரி 20 ரூபாய், 50 ரூபாய், 1000 ரூபாய், 500 ரூபாய் போட்டிருப்பாங்க. இது பேர் தான் ஸ்டாம்ப் டாக்ஸ். புரியுதுங்களா? ஸ்டாம்ப் டியூட்டி. சோ இந்த அமௌண்ட் வந்து டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும். இது பேரு இன்டைரக்ட் டாக்ஸ். இது வந்து இன்டைரக்ட் டாக்ஸ்ல வரும். அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் நான் ஏற்கனவே இப்பதான் சொன்னேன். என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் அப்படின்னா என்னது? என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் இஸ் a duty that is charged by the government on any source of entertainment provided. எதெல்லாம் வந்து நமக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுதோ அங்கெல்லாம் வந்து நமக்கு டாக்ஸ் நம்ம கட்டணும். அந்த டாக்ஸ் பேர் தான் என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ். நீங்க சினிமாக்கு போறீங்க, மூவி டிக்கெட்ஸ் வாங்குறீங்க, அம்யூஸ்மெண்ட் பார்க் போறீங்க, எக்ஸிபிஷன் போறீங்க, அப்புறம் ஒரு பெரிய மாலுக்கு போறீங்க, இந்த மாதிரி அம்யூஸ்மெண்ட் உங்களோட ரெக்ரியேஷனுக்கு, அம்யூஸ்மெண்ட்டுக்கு இல்லைன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்காக நீங்க போய் அங்க ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா அந்த டாக்ஸ் தான் வந்து என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ். அடுத்தது எக்ஸைஸ் டியூட்டி. எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்றது டாக்ஸ் இஸ் எனி டியூட்டி ஆன் மேனுஃபேக்சர்ட் கூட்ஸ் லீவ்ட் அட் அ மொமெண்ட் ஆஃப் மேனுஃபேக்சர். சோ மேனுஃபேக்சர் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு டாக்ஸ் போடுவாங்க. அந்த ஓனரே வந்து ஒரு டாக்ஸ் போட்டு தான் அனுப்புவாங்க. ஓகே, ரேதர் தன் அட் அ சேல் பிரைஸ் விட டாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போட்டு அனுப்புவாங்க. எக்ஸைஸ் டிபிக்கலி இம்போஸ் இன் அடிஷன் டு இன்டைரக்ட் டாக்ஸ் சச் அஸ் சேல்ஸ் டாக்ஸ். சோ சேல்ஸ் டாக்ஸ்
தவிர்த்து நம்ம வந்து எக்ஸைஸ் டியூட்டி நம்ம கட்ட வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் ஜிஎஸ்டி. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து இப்ப ரீசெண்டா நமக்கு வந்து லான்ச் பண்ண ஒரு டாக்ஸ். அந்த டாக்ஸ் பத்தி தான் நம்ம படிக்க போறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ரீசெண்ட் அதாவது இந்த லாஸ்ட் 5 இயர் பிளான்ல தான் இந்த ஜிஎஸ்டி விஷயமே வந்தது. ஜிஎஸ்டி எங்களுக்கே புது விஷயம் தான். அது எப்போ வந்தது அதை பத்தி நம்ம டீடைல்டா படிக்க போறோம். ஓகே, ஜிஎஸ்டி. ஜி என்னது கூட்ஸ், எஸ்னா என்னது சர்வீஸ், டீனா என்னது டாக்ஸ். இதுதான் ஜிஎஸ்டி. அப்போ ஒரு பொருளுக்கோ ஒரு சர்வீஸுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய டாக்ஸ் தான் அந்த ஜிஎஸ்டி. அப்ப நம்ம ஏன் ஒரு பொருளுக்கும் ஒரு சர்வீஸ்க்கும் நம்ம எது மாதிரி கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், என்ன ரேட்ல கொடுக்கணும், என்னென்ன டைப் இருக்கு, அதெல்லாம் பார்க்க போறோம். ஓகேவா? So goods and service tax, GST is one of the indirect tax. We know already. The GST was passed in Parliament on 29th March 2017. So 2017ல தான் இந்த GST அப்படின்ற விஷயத்தை பார்லிமெண்ட்லயே என்ன பண்ணாங்க, ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆக்டையே பாஸ் பண்ணாங்க. So 29th March 2017 will be asked in the 1 mark question. So this will probably be asked a 1 mark question. So எப்போ வந்து நம்ம பார்லிமெண்ட்ல ஜிஎஸ்டி என்ற ஆக்ட போட்டாங்கன்னா 29th March 2017ல போட்டாங்க. இந்த ஆக்ட் வந்து எப்போ நடைமுறைக்கு வந்தது, எப்போ மக்கள் எல்லாம் வந்து இந்த டாக்ஸை வந்து இந்த டாக்ஸை வந்து கட்ட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இட் கேம் இந்த எஃபெக்ட் 1st July 2017. அதனால நீங்க வந்து என்ன கேள்வி கேட்கறாங்கன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்க. அதாவது இந்த ஜிஎஸ்டி வந்து எப்போ கேம் இன்டு எஃபெக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1st July 2017 சொல்லுங்க. எப்ப பார்லிமெண்ட்ல அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, பாஸ் பண்ணாங்கன்னா 29th March 2017. ஒண்ணுமே இல்லை, இதுக்கும் மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாசம் தான் டிஃபரன்ஸ். ஓகே, சோ பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகிட்டு 3 மாசத்துல நம்ம வந்து லான்ச் பண்ணிட்டாங்க ஆல் ஓவர் இந்தியால. சோ 1 July 2017ல இருந்து நம்ம வந்து ஜிஎஸ்டி கட்டிட்டு இருக்கோம். ஓகே, ஒரு பொருளுக்கும் இருக்கு. The motto is one nation, one market, one tax. இதுதான் எப்பவுமே கேட்கிற கேள்வி. 2 மார்க்ல எப்பவுமே கேட்கிற கேள்வி இது. வாட் இஸ் த மோட்டோ ஆஃப் ஜிஎஸ்டி? ஜிஎஸ்டியோட குறிக்கோள் என்ன? மோட்டோ என்னது? குறிக்கோள் என்ன? ஒரு நேஷன், ஒரு மார்க்கெட், ஒரே டாக்ஸ். இப்போ ஒரு பொருள்னா அந்த ஒரு பொருள்ல இந்த ஆல் ஓவர் இந்தியால அந்த ஒரு பொருள், ஒரு மார்க்கெட், ஒரு டாக்ஸ் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் தான் இந்த ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியோட மெயின் மோட்டோ என்ன? ஒன்ஸ் அகைன் ஐ அம் டெல்லிங் யூ, ஒன் நேஷன், one market, one tax. One more time, one nation, one market, one tax. This is the motto of GST. இது கேட்டாங்கன்னா கண்டிப்பா எழுதிக்கோங்க. Next, France was the first country to implement GST in 1954. So நம்ம கண்ட்ரில GST வந்து 2017ல தான் வந்துச்சு. ஆனா பிரான்ஸ்ல வந்து 1954லயே இந்த விஷயம் அந்த ஊர்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஓகேவா? ஃபைன். How are taxes levied? சரி, இப்ப நம்ம என்னென்ன டாக்ஸஸ் எப்படி வந்து அதை வந்து நம்ம மேல இம்போஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, taxes is levied by the government progressively, proportionately as well as regressively. ப்ராக்ரசிவ்லினா என்ன, ப்ரொபோர்ஷனேட்லினா என்ன, ரெக்ரெசிவ்லினா என்ன, அதை தான் நம்ம படிக்க போறோம் இப்போ. சோ எது மாதிரி எல்லாம் நம்ம டாக்ஸை வந்து நம்ம மேல செலுத்திருக்காங்க அப்படின்னா, ப்ராக்ரசிவ். இந்த வேர்டுக்கு அர்த்தமே உங்களுக்கு புரியுதா? ப்ராக்ரசிவ் அப்படின்னா என்னது? ப்ராக்ரசிவ்னா என்னது? ஒரு விஷயம் ஏற ஏற இன்னொரு விஷயம் என்னது, டாக்ஸோட ரேட்டோ என்ன ஆகும், ஏறிட்டே போகும். இது பேர் என்னது? ப்ராக்ரசிவ். இப்ப பாருங்க ஒரு எக்ஸாம்பிள். ப்ராக்ரசிவ் டாக்ஸ் ரேட் இஸ் ஒன் ஆஃப் in which the rate of taxation increases multiplier as the tax base increases multiplicand. In the case of progressive tax, when income increases, ரொம்ப ஈஸி. அதாவது இன்கம் ஏற ஏற ரேட்டோட டாக்ஸோட ரேட்டோ என்ன ஆகும்னா அதுவும் ஏறுது. இப்போ ஒண்ணுமே இல்ல, இங்க பாருங்க, இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க, டேபிளர் காலம். இங்க டாக்ஸ் பேஸ், ஓகே, டாக்ஸ் ரேட், அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ். இப்போ 10,000 ரூபாய், 10,000 ரூபாய்க்கு டாக்ஸ் ரேட் என்னது? 10%. அப்ப 10% எவ்வளவு கட்டணும்? 10,000 ரூபாயில 10% எவ்வளோ? 10 பார்ட் எவ்வளோ? அதுல 1000 ரூபாய். ஓகே, அப்போ 20,000 ரூபாயில அப்ப என்ன ஆகும்? 10% வருமா? ஆஹா, புரியுதா இப்ப உங்களுக்கு? இங்க 20,000 ரூபாய்னா 10% தான் மிஸ் வரணும். அப்ப ஏன் இங்க 15% போட்டிருக்காங்கன்னா, ஆமா, இது ஏற இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ரேட்டும் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இது ஏற ஏற இது வந்து ஒரே ஸ்டாண்டர்டா இருந்ததுன்னா அது வேற விஷயம், அது வந்து வேற டைப், அதை நம்ம படிப்போம். இப்போ 20,000 அப்படின்னா இங்க என்ன போட்டிருக்காங்கன்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இது 20,000, இது என்னது? 15,000. அப்ப 15,000 அது 20,000, 50%, 15% எவ்வளோ? 3,000. இப்ப பாருங்க, 30,000க்கு 25% இன்க்ரீஸ் ஆகுது.
ஸோ 25% எவ்வளோ 7,500. இது இந்த மாதிரி இது ஏற ஏற இதுவும் மல்டிப்ளை ஆகி ஏறுது அப்படின்ற விஷயத்தை தான் சொல்றது ப்ராக்ரசிவ் டாக்ஸ். ஓகேவா? இப்போ அடுத்தது ப்ரொபோர்ஷனேட் டாக்ஸ். ப்ரொபோர்ஷனேட் டாக்ஸ்னா என்னது? இப்போ நீங்க வந்து ஏற்கனவே நான் ஒன்று சொன்னல 10%, அடுத்தது வந்து 15%. ஆனா இங்க பாருங்க, டாக்ஸ் லீவ்ட் ஆன் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இஸ் ஃபிக்ஸ்டு போர்ஷன். இவ்வளவுதான் ரேட்டு, அது எவ்வளவு இருந்தாலும் சரி எவ்வளவு வித்தாலும் சரி இவ்வளவுதான் அதுக்கு டாக்ஸ் ரேட் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ்டா பண்ணிட்டோம்னா அது பேரு என்னது? டாக்ஸ் வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ்டு, அப்படி பேர் என்னது? அது பேரு ப்ரொபோர்ஷனேட் டாக்ஸ். டாக்ஸ் லீவ்ட் ஆன் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இஸ் ஃபிக்ஸ்டு ப்ரொபோர்ஷன்ஸ் known as a proportionate tax. All taxpayers contribute the same proportions of their income. ஓகேவா? அதாவது இப்போ வந்து ஒருத்தங்க இவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னா இவ்வளவு சம்பாதனையில அவங்க 10% டாக்ஸா கட்டணும் அப்படின்னுறாங்க. அப்போ எல்லாருக்குமே அது வந்து பொதுவான விஷயமா ஆயிடுது. இப்போ நான் வந்து 10,000 ரூபாய் சம்பாரிச்சேன்னா நான் எவ்வளவு கட்டணும்? 10% எவ்வளவு கட்டணும்? 1000 ரூபாய் கட்டணும். 2,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பாரிச்சேன்னா 10% அதுல எவ்வளோ? 2,000 ரூபாய். புரியுதுங்களா? உங்களோட ரேட்டு பாருங்க, அது இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. ஆனா இது வந்து இங்க வந்து ரேட்டோட டாக்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனா இருக்கு, ஃபிக்ஸ்டா இருக்கு, ஃபிக்ஸ்டு போர்ஷனா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு போர்ஷனா இருந்ததுன்னா அது பேரு ப்ரொபோர்ஷனேட் டாக்ஸ். இஸ் கிளியர் ஃபார் யூ? ரைட். அடுத்தது ரெக்ரெசிவ் டாக்ஸ். இது நீங்க பாத்தீங்கன்னா ரெக்ரெசிவ் அப்படின்னாலே வார்த்தைக்கு அர்த்தம் வந்து கம்மி ஆகிறது. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இஃப் இம்ப்ளைஸ் தட் ஹையர் த ரேட் ஆஃப் டாக்ஸ் லோவர் த இன்கம் குரூப் தென் இன் கேஸ் ஆஃப் ஹையர் இன்கம் குரூப். ஸோ இட் இஸ் வெரி ஆப்போசிட் டு ப்ராக்ரெசிவ் டாக்ஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, இன்க்ரீஸ் ஆக அந்த ரேட்டும் டாக்ஸோட ரேட்டும் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஆனா இதுல வந்து கம்மி ஆகுது. எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, you can see here the tabular column is fixed here and you can see what are the income increase ஆச்சுனா tax என்ன ஆகும்? progressive taxல tax also increases. example income tax. இப்போ அடுத்தது proportional tax income increase ஆச்சுனா என்னது? tax வந்து decrease ஆகுது. example corporate tax. அடுத்தது regressive tax, income change same tax always, எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னா அது வந்து example sales tax. So these sales tax will come under regressive tax. So அதுக்கான example, அதுக்கான அந்த income increase, income change, அதுக்கான tax வந்து increase ஆகுது decrease ஆகுது இன்னும் அழகா ஒரு tabular columnல போட்டிருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. So this will give you a good idea. So next we will study the structure of goods and service tax. இதுதான் வந்து 5 மார்க் கொஸ்டின். இந்த சின்ன பாக்ஸ் தான் வந்து உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸ்ட்ரக்சர் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். திஸ் இஸ் த 5 மார்க் கொஸ்டின். ஸோ ஐ எம் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு இட். ப்ளீஸ் லிசன். திஸ் இஸ் வெரி ஈஸி. கேட்டாலும் டக்குன்னு அழகா எழுதிடக்கூடிய ஆன்சர் தான் இது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். ஸோ எந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன்னா அந்த 3 விதமான இது இருக்கு. கவர்மெண்ட் வந்து நம்ம வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்கன்னு 3 டயர் அப்படின்னா, அதே மாதிரி இங்கேயும் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு 3 டயர்ல வந்து நம்ம வந்து பே பண்ண போறோம். ஒன்னு வந்து ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். ஸ்டேட் அதாவது ஸ்டேட் என்னது? எஸ். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி. ஸோ இப்போ இன்ட்ரா ஸ்டேட் வித்தின் த ஸ்டேட் அப்படின்னு என்னது? இன்ட்ரா ஸ்டேட் என்னது? இப்போ நான் வந்து இங்க சென்னையில தயாரிக்கிற பொருளை வந்து நான் இன்னொரு இடத்துக்கு, அதாவது கோயம்புத்தூருக்கு விற்கிறேன்னு வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளதான் நம்ம வந்து நான் அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றேன். ஸோ நான் வந்து அங்க கொண்டு போகும்போது நான் வந்து கண்டிப்பா ஒரு டாக்ஸ் இம்போஸ் பண்ணுவேன். ஸோ நானும் கட்டணும், அவங்களும் கட்டணும். ஸோ இந்த மாதிரியான டாக்ஸ் தான் வந்து இந்த ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். இது புரிஞ்சிச்சு அவங்களுக்கு? இன்ட்ரா அப்படின்னா வித்தின் அப்படின்னு அர்த்தம், ஸ்டேட்டுக்குள்ளேயே. அப்ப என்ன மாதிரி டாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி கட்டுறோம்? அந்த ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் என்ன மாதிரி டாக்ஸ் எல்லாம் இதுல வருது அப்படின்னா வேட். வேட்ன்றது வேல்யூ ஆடட் டாக்ஸ். நீங்க தங்கம் வாங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து செய்கூலி சேதாரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா வேல்யூ ஆடட் டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். வேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ வேல்யூ ஆடட்னா விலை மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு அந்த டாக்ஸ் கட்டுறதா வேட். ஸோ வேட்ன்றது எஸ்ஜிஎஸ்டில தான் வருது. சேல்ஸ் டாக்ஸும் எஸ்ஜிஎஸ்டில வருது. பர்ச்சேஸ் டாக்ஸும் எஸ்ஜிஎஸ்டில வருது. என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ், லக்ஸுரி டாக்ஸ், லாட்ரி டாக்ஸ். நம்ம ஊர்ல மட்டும் தான் லாட்ரி கிடையாது, நம்ம ஸ்டேட்ல லாட்ரி கிடையாது, அது பேன் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுல. கேரளால மற்ற ஸ்டேட்ஸ்ல லாட்ரி டாக்ஸ் இருக்கு. அடுத்தது ஸ்டேட் சர்சார்ஜஸ் அண்ட் செசஸ். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். ஸோ எஸ்ஜிஎஸ்டின்னு கேட்டாங்கன்னா நீங்க இதெல்லாம் எக்ஸாம்பிளா எழுதலாம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் சர்வீஸ் டாக்ஸை பார்ப்போம். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்ப நம்ம ஸ்டேட் பார்த்தோம், இது வந்து சிஜிஎஸ்டி. இது வந்து என்னது? இன்ட்ரா ஸ்டேட்.
இது பாருங்க, நல்லா பாருங்க. ஆக்சுவலா வந்து இதுக்கும் நம்ம பே பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து சென்ட்ரலுக்கும் நம்ம வந்து பாதி ஷேர் கொடுத்துதான் ஆகணும். ஸோ இட் இஸ் இன்ட்ரா ஸ்டேட் வித்தின் த ஸ்டேட். ஸ்டேட்டுக்குள்ளேயே, ஓகே, ஸ்டேட்டுக்குள்ளேயே நடந்தாலும் டிரான்சாக்ஷன் நடந்தாலும் நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து பே பண்ணணும். ஸோ இது என்னென்ன அப்படின்னா, சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி. அதாவது நான் ஒரு மேனுஃபேக்சரிங் நடத்துறேன், நான் ஒரு கம்பெனி நடத்துறேன், நான் ஒரு பொருள் தயாரிக்கிறனாலும் நான் என்ன பண்ணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் டாக்ஸ் பே பண்ணணும். அடுத்தது சர்வீஸ் டாக்ஸ். சர்வீஸ் டாக்ஸும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பாதி அமௌண்ட் போகும். கவுண்டர் வெயிலிங் டியூட்டி, அடிஷனல் டியூட்டி ஆஃப் கஸ்டம்ஸ்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட், சர்சார்ஜஸ், எஜுகேஷன் அண்ட் ஹையர் செகண்டரி எஜுகேஷன், செகண்டரி செஸ், இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். அடுத்தது இன்டெகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னா என்னது? இன்டர் என்னது? என்னோட ஸ்டேட்டு தமிழ்நாடு, நான் பக்கத்து ஸ்டேட்ல ஆந்திராக்கு நான் வந்து நான் என்னோட பொருளை நான் இது பண்ணேன்னா அப்போ என்ன பண்ணணும்னா, அப்போ வந்து இந்த டாக்ஸை நம்ம பே பண்ணணும். இன்டர் ஸ்டேட் இன்டிகிரேட்டட் ஜிஎஸ்டி. ஸோ அந்த டாக்ஸ் வந்து 2 ஸ்டேட்டுக்கும் போய் சேரும். 2 ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் போய் சேருது. ஓகேவா? ரைட். ஸோ இதுதான் இந்த 3 ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜிஎஸ்டி. ஒன்னு எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, இன்னொன்னு ஐஜிஎஸ்டி. ஐஜிஎஸ்டி என்னது? இன்டெகிரேட்டட் ஒரு ஸ்டேட்டும் இன்னொரு ஸ்டேட்டும். அதனாலதான் நம்ம இங்க என்ன பண்ணோம், இன்டர் என்னது? டிஃப்ரெண்ட். இன்ட்ரா என்னது? வித்தின் இல்லைன்னா சேம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நீங்க பாக்குறேன்னா, நீங்க எந்த ஒரு பில் வாங்கினாலும் அதுல தயவு செய்து நீங்க அந்த ரெசிப்ட் எடுத்து பாருங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா இந்த விஷயம் தெரியும், என்னென்ன ரேட்ல நம்ம வந்து ஜிஎஸ்டி கட்டுறோம். தேர் ஆர் 4 மேஜர் ஜிஎஸ்டி ரேட்ஸ். பாருங்க, நல்லா பாத்துக்கோங்க. 5%, 12%, 18%, 28%. ரொம்ப அத்தியாவசிய தேவைகளுக்கான ஜிஎஸ்டி வந்து கவர்மெண்ட் வந்து நீக்கிட்டாங்க. அதாவது இந்த காய்கறி, வெஜிடபிள், இந்த அரிசி, கோதுமை, இதுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி கிடையாது. ஆனா நம்ம வந்து இப்ப ஒரு பிஸ்கெட் வாங்குறோம், இன்னொன்னு வந்து கேக் வாங்குறோம், அந்த மாதிரி பொருள்லாம் வந்து நமக்கு வந்து மினிமமா ஒரு ஜிஎஸ்டி கட்டணும். அந்த ஜிஎஸ்டி வந்து 5%. அப்போ இந்த 5%ல ரெண்டு பேருக்கும் கான்ட்ரிபியூஷன் போகும். யாருக்கு? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் கான்ட்ரிபியூஷன் போகும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் கான்ட்ரிபியூஷன் போகும். அப்போ ஈக்குவலா சொல்லுங்க பார்க்கலாம். 5%ல ஸ்டேட்டுக்கு எவ்வளவு போகும், சென்ட்ரலுக்கு எவ்வளவு போகும்? ஸ்டேட்டுக்கு வந்து 2.5% போகும், சென்ட்ரலுக்கு வந்து எவ்வளவு போகும்? 2.5% போகும். அடுத்தது இன்னொரு அதிகமான பொருள், அதாவது அத்தியாவசிய தேவைக்கு அதிகமான பொருள், நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம ஒண்ணு வாங்குறோம், நம்ம ஒரு சேர் வாங்குறோம், ஒரு காட் வாங்குறோம், நமக்கு தேவையான விஷயங்கள், நம்ம வந்து பர்னிச்சர்ஸ் வாங்குறோம், அப்புறம் அந்த மாதிரியான ஐட்டம்க்கெல்லாம், அந்த மாதிரியான கூட்ஸ்க்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 12% போடுவாங்க. 12% அப்படின்னா என்னது? 6% வந்து ஸ்டேட்டுக்கு போகும், 6% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரும். ரைட். அடுத்தது இன்னும் அதிகமா நம்ம வந்து ஒரு மொபைல் போன் வாங்குறோம். நீங்க மொபைல் போனே வாங்கி பாருங்களேன், 18% ஜிஎஸ்டி இருக்கும். நேத்து தான் வந்து நான் ரீசெண்டா ஒரு மொபைல் ஆர்டர் பண்ணேன், அதுல 18% ஜிஎஸ்டி இருக்கு. 18% ஜிஎஸ்டினா அதுல எப்படி போகும்னா 9% சென்ட்ரல் கவர்மெண்ட் போகும், 9% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகும். இப்ப நீங்க இன்னும் அதிகமா ஒரு லக்ஸுரியஸ் கார் வாங்குறீங்க, ஒரு ஆடி கார் வாங்குறீங்க, சரியா? ஆடி கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, 28% அந்த அமௌண்ட்ல நீங்க வந்து ஒரு கோடி ரூபாய் கொடுத்து ஒரு காரை வாங்குறீங்களா, அந்த 1 கோடியோடைய 28% நீங்க எக்ஸ்ட்ராவா டாக்ஸா பே பண்ணணும். யாருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. எப்படி பே பண்ணணும்? 14% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும், 14% சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 4 லெவல்ல நம்ம வந்து மேஜர் 4 rates of GST is 5%, 12%, 18% and 28%. நீங்க எந்த ரிசிப்ட் வாங்கி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த ஃபிகர்ல ஒரு அமௌண்ட் அங்க ஜிஎஸ்டி போட்டிருப்பாங்க. அதுலயே தெரிஞ்சிடும் அது வந்து தேவையா இல்ல அத்தியாவசிய பொருளா இல்லைன்னா வந்து ரொம்ப லக்ஸுரியஸ் பொருளா உங்களுக்கு இதுல பாத்துடலாம். நீங்க புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஸோ 5%, 12%, 18% and 28% are the 4 major GST rates. Have I made myself clear? Okay. Almost all the necessities of the life like vegetables and food grains are exempted from the tax. So எதுக்கு tax கிடையாது அப்படின்னா, ரொம்ப பேசிக்கான பொருள், இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அப்புறம் வந்து நம்ம சாப்பிட்ற ரைஸ், வீட், இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து டாக்ஸ் கிடையாது. அதுக்கு மட்டும் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க? எக்ஸம்ஷன் பண்ணிட்டாங்க. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ரைட். பிளாக் மணியை பத்தி பார்க்க போறோம். வாட் இஸ் பிளாக் மணி? கருப்பு கலர்ல இருக்கும் மணியா? இதான் பிளாக் மணியா? அப்ப என்னது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும்ல, ஏற்கனவே நிறைய மூவிஸ் பார்த்திருப்பீங்க நீங்க. பிளாக் மணினா என்னது? கள்ள நோட்டா? கிடையாது. கள்ள நோட்டு அப்படின்றது ஃபேக் மணி.
பிளாக் மணின்னா என்னது? அது நல்ல மணி தான், அதாவது கணக்குல காமிக்காத மணி. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஃபேக் மணிக்கும் பிளாக் மணிக்கும் நீங்க வித்தியாசம் இது பண்ணணும், புரிஞ்சுக்கணும். ஃபேக் மணின்றது அந்த அச்சு அடிக்கிற மாதிரி நம்மளே வந்து பிரிண்ட் எடுத்து ஒரு கலர் ஜெராக்ஸ் போட்டு அடிக்கிறது ஃபேக் மணி, அது வேற. பிளாக் மணின்றது அது வந்து கவர்மெண்ட் அடிச்ச மணி தான், ஆனால் அது வந்து ஒரே இடத்துல அதை டம்ப் பண்ணி அது கணக்கு காமிக்காம பதுக்கி வைக்கிறது, அது பேரு தான் என்னது? பிளாக் மணி. உங்களுக்கு புரிஞ்சுச்சா இது? ரைட். இப்ப பிளாக் மணி இஸ் a fund earned on the black market. பிளாக் மார்க்கெட் அப்படின்னா என்னது? மார்க்கெட்னா என்னது? ஒரு பொருளை விக்கிறது வாங்குறதா மார்க்கெட். பிளாக் மார்க்கெட் அப்படின்னா என்னது? தடை செஞ்ச பொருளை விக்கிறது வாங்குறது தான் பிளாக் மார்க்கெட். புரியுதுங்களா? அப்பதான் இந்த மணி அவங்க கைக்கு மாறும் போது இந்த மணியை நம்ம என்ன சொல்றோம்னா பிளாக் மணி அப்படின்னு நம்ம சொல்றோம். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? பிளாக் மணி இஸ் a fund earned on the black market on which income and other taxes have not been paid. சோ கணக்கே இன்கமே காமிக்காம டாக்ஸே பே பண்ணாம ஒரு ஒரு பிளாக் மார்க்கெட்ல ஒரு டீலிங் நடந்து அந்த மணி வந்து புழங்குது அப்படின்னா அந்த மணியை தான் நான் என்ன சொல்றேன்னா பிளாக் மணி அப்படின்றோம். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இதான் டெஃபினிஷன். கீழே இருக்க 3 லைன் தான் அதோட மீனிங். The unaccounted money that is concealed from the tax administrator is called black money. கணக்குல வராத மணி, டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்கல்ல, இன்கம் டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், அவங்களுக்கு கணக்குல காமிக்காத மணியை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பிளாக் மணி அப்படின்றோம். புரிஞ்சுச்சு உங்களுக்கு? சோ ஐ எம் ஜஸ்ட் ஹைலைட்டிங் திஸ் இஸ் த எக்ஸாக்ட் மீனிங் ஆஃப் பிளாக் மணி. சோ ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் மணி எங்க ஏர்ன் ஆகுது, எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி காமிச்சாங்க. ஆனா நெக்ஸ்ட் 3 லைன்ஸ்ல பிளாக் மணியோட மீனிங் கொடுத்துருக்காங்க. அப்ப பிளாக் மணினா என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன எழுதுவீங்க? இந்த ஃபுல் என்டையர் பேராகிராஃப் எழுதலாம். ரொம்ப ஸ்பெசிபிக்கா கேட்டாங்கன்னா 2 மார்க் தான் கேட்டாங்கன்னா நீங்க என்ன எழுதுவீங்க? the unaccounted money that is concealed from tax administrator is called as black money அப்படின்னு எழுதுவீங்க. ரைட். காசஸ் ஃபார் பிளாக் மணி. இந்த மாதிரி பிளாக் மணிக்கு வருதுக்கான காசஸ் என்ன, எந்த விஷயத்தினால இந்த பிளாக் மணி நம்ம இந்தியால இருக்கு இல்லைன்னா நம்ம கண்ட்ரில இருக்கு அப்படின்னா என்ன காரணம், அதுக்கான காரணம் என்ன, அதுக்கான எங்க இருந்து வருது அப்படின்னு பார்க்க போறோம். several sources of black money are identified as causes. 1, shortage of goods. இப்ப நல்லா பாத்துக்கோங்க, ஒரு பொருள் வந்து கம்மி ஆயிடுச்சுன்னு, அதோட டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்போ அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப ரீசெண்டா இந்த கோவிட்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம கோவிட் ஃபர்ஸ்ட் வந்த பிறகு இந்த சானிடைசரு, இந்த மாஸ்க் இதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அப்ப இருந்த காலகட்டத்துல கொஞ்சம் ப்ராடக்ட் தான் இருந்தது நமக்கு. அப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த டீலர்ஸ் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அவங்க கிட்ட இருக்கிற இதை வந்து கொடுக்காம அப்படியே நிறுத்தி பதுக்கி வச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா டிமாண்ட் இன்னும் ஜாஸ்தியானா அதை வந்து நம்ம டபுள் ரேட்டுக்கு விற்கலாம் இல்லையா? இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்ப டபுள் ரேட்டுக்கு விக்கிறோம் நம்ம. ஒரு சானிடைசர் வந்து எனக்கு தெரிஞ்சு 100 ரூபாய் அப்படின்னா அதை நாங்க அந்த பீரியட்ல நீங்களே பாத்திருப்பீங்க. இந்த கோவிட் டைம்ல ஃபர்ஸ்ட் கோவிட் வந்த டைம்ல நமக்கு வந்து இந்த சானிடைசர் எல்லாம் வந்து 800 ரூபாய் 700 ரூபான்னு வந்து வித்தாங்க. அப்ப நீங்க பாத்துங்க, அதோட விலை வந்து 100 ரூபாய் தான், ஆனா 700 ரூபாய் வரைக்கும் போச்சு. அப்ப 700 ரூபாய் நான் எத்தனை டிஃபரன்ஸ் இருந்தது பாருங்க, எவ்வளவு டிஃபரன்ஸ்? 600 ரூபாய் டிஃபரன்ஸ். அப்ப அந்த 600 ரூபாய் கணக்குல வருதா? இல்ல. சோ இதுதான் அந்த காரணம். ஷார்டேஜ் ஆஃப் குட்ஸ். எப்பெல்லாம் நமக்கு வந்து ஒரு பொருளோட டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஒரு ஷார்டேஜ் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு, அதோட பொருளோட ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மி ஆயிடுச்சோ அப்ப இந்த பிளாக் மணி ஆரிஜின் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் லைசன்சிங் ப்ரொசீடிங். லைசன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சில விஷயங்களுக்கெல்லாம் லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இந்த என்வாயர்மெண்டல் ஆக்ட் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ லைசன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னா சில ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். இப்ப நீங்க ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாம அதெல்லாம் வந்து பதுக்கி வச்சுட்டு அந்த அவங்களுக்கு வந்து டீலிங்க நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம எக்ஸ்ட்ரா காசை வாங்கி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னும் போது அது வந்து அந்த நேரத்துக்கு அது பிளாக் மணி ஆயிடுது. நெக்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் செக்டர். சோ இண்டஸ்ட்ரியல் செக்டர், இண்டஸ்ட்ரியில தான் அதிக பிளாக் மணி புழங்குறதே காரணம். ஏன்னா வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ரன் ஆகுதுன்னா அந்த இண்டஸ்ட்ரியில நிறைய லாபம் வரும், ஆனா பாதி லாபத்தை அவங்க வந்து கணக்குல காமிக்கவே மாட்டாங்க. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சோ இண்டஸ்ட்ரியல் செக்டர் தான் வந்து பிளாக் மணிக்கான பாதி கான்ட்ரிபியூஷன் அவங்களாலதான் வருது. அடுத்தது ஸ்மக்லிங்னா என்ன? கள்ள கடத்தல். அதாவது இட்ஸ் a crime, isn't it? கவர்மெண்ட் போட்டு வச்சிருக்க சட்டத்தை மீறி செயல்படுறதுதான் வந்து இந்த ஸ்மக்லிங்னா என்னது? ஸ்மக்லிங் உங்களுக்கே தெரியும். ஸ்மக்லிங்னா கள்ள கடத்தல், கோல்டு கடத்துதல், அப்புறம் ட்ரக்ஸ் கடத்துதல்,
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கடத்துதல். இந்த மாதிரி பண்ணும்போது, அதாவது கவர்மெண்ட்டுக்கு தெரியாம அதை செய்யும் போது அவங்களுக்கு அந்த மணி வருது. ஸோ அந்த மணியும் வந்து ஒரு காஸ் ஃபார் பிளாக் மணி. ஸோ ஸ்மக்லிங். டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் என்னது? இப்போ இவ்வளவு போனா நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் இவ்வளவு இருக்கு, நான் இவ்வளவு கட்டணுமா அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணுவான், அவன் கரெக்டான கணக்கை காமிக்க மாட்டான். ஸோ கரெக்டான கணக்கு காமிக்கலன்னா அந்த காசை அவன் பதுக்கி வச்சு அதுவும் ஒரு காஸ் ஆயிடுது, பிளாக் மணிக்கு உருவாகிறதுக்கு ஒரு காஸ் ஆயிடுது. ஸோ தீஸ் ஆர் த 5 important causes of black money. Is it clear for you? Next, tax evasion. tax evasion என்னது? டாக்ஸ வந்து ஒழுங்கா கட்டாம அவங்க கிட்ட இருந்து பதுக்கி வச்சு அவங்கள வந்து ஏமாத்துறது. டாக்ஸ் அதாவது கவர்மெண்ட்டை ஏமாத்துறது தான் இந்த டாக்ஸ் எவேஷன். ஓகே, புரிஞ்சுச்சா? உங்களுக்கு நிறைய மூவி பார்த்துருப்பீங்க. எவ்வளவு பேர் வந்து டாக்ஸ், இன்கம் டாக்ஸ் ரைடு வந்தாலே அவங்களுக்கு வந்து பயங்கரமா ஒரு இதாயிடும், அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். ஏன்னா அவ்வளோ மணியை வந்து அவங்க வந்து கணக்குல காமிக்காம பதுக்கி வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. டாக்ஸ்ன்ற மூவி கூட இருந்து. So this is what tax evasion means. It is illegal evasion of tax by individuals. அதாவது டாக்ஸ் கட்டாம அவங்க வந்து தவிர்க்கிற விஷயத்தை தான் டாக்ஸ் எவேஷன் சொல்றோம். இண்டிவிஜுவல்ஸ், கார்பரேஷன்ஸ் அண்ட் ட்ரஸ்ட். இந்த 3 பேரும் இது வந்து 3 பேர் இல்ல. இண்டிவிஜுவல்னா ஒருத்தர், கார்பரேஷன்னா ஒரு ஆர்கனைசேஷன், ட்ரஸ்ட்ன்றதும் ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த சிஸ்டம்ஸ், இந்த 3 சிஸ்டம்ஸும் வந்து டாக்ஸை வந்து கட்டாம இருக்கிறதா டாக்ஸ் எவேஷன். டாக்ஸ் எவேஷன் ஆக்டிவிட்டிஸ் இன்க்ளூட்ஸ். எதெல்லாம் டாக்ஸ் எவேஷன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, அண்டர் ரிப்போர்ட்டிங் இன்கம் அப்படின்னா என்னது? கரெக்டான இன்கம் ரிப்போர்ட் பண்ணாம, ரிப்போர்ட் அதாவது கணக்குல காமிக்காத விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா டாக்ஸ் எவேஷன் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது இன்ஃபிளேட்டிங் டிடக்ஷன் ஆர் எக்ஸ்பென்சஸ். நம்ம என்ன பண்றாங்கன்னா, ஒரு கம்பெனில வந்து இவ்வளவுதான் செலவாயிருக்குன்னா அதை என்ன பண்றாங்க, அவங்க இவ்வளவு செலவாயிருக்குன்னு இன்க்ரீஸ்டா அமௌண்ட்டை போட்டு செலவு காமிக்கிறது, கணக்கு காமிக்கிறது. இது பேரு இன்ஃபிளேட்டிங் டிடக்ஷன் ஆர் எக்ஸ்பென்சஸ். புரிஞ்சுச்சா? இப்ப இவ்வளவு நான் செலவு பண்ணிருக்கேன் அப்படின்னு எக்ஸ்ட்ரா போட்டு சும்மாவே கணக்கு காமிக்கிறது. அடுத்தது ஹைடிங் மணி. உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் வீட்லயே செவத்துக்குள்ள, அதுக்குள்ள, இதுக்குள்ள, காருக்குள்ள, டயருக்குள்ள இந்த மாதிரி நிறைய பேர் மணியை வந்து ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அடுத்தது ஹைடிங் இன்ட்ரெஸ்ட் இன் ஆஃப் ஷோர் அக்கௌண்ட். சோ இன்ட்ரெஸ்ட் அதிகமா வட்டிக்கு விடுறது, அந்த மாதிரி கணக்குல காமிக்காத மணி. இன்ட்ரெஸ்ட்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, வட்டி விடுறது, ரைட்? சோ இதெல்லாமே வந்து டாக்ஸ் எவேஷன் ஆக்டிவிட்டிஸ் தான். புரிஞ்சுச்சா? இப்போ டாக்ஸ் எவேஷன் பெனால்டி. இப்போ நீ டாக்ஸ் ஒழுங்கா கட்டல, இந்த விஷயங்கள்லாம் நீ இன்டெல்ஜ் பண்ணிருக்க, அப்ப நீ என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் வந்து ஒரு பெனால்டி போட்டிருக்காங்க. பெனால்டி என்னது? அதுக்கான ஒரு நஷ்ட ஈடு. கண்டிப்பா நம்ம வந்து பே பண்ணி தான் ஆகணும். ஒருத்தர் வந்து டாக்ஸ் கட்டல அப்படின்னா அவங்க வந்து கண்டுபிடிக்காத அளவுக்கு அவங்க இருந்தாங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு பெனால்டி போடுவாங்க. இஃப் அ பர்சன் willfully commits the act of tax evasion, he may face felony charges. அதாவது டாக்ஸ் எவேஷன் அவன் வந்து தெரிஞ்சுதான் பண்றான் அப்படின்னா அவன் வந்து கண்டிப்பா ஒரு சார்ஜ கண்டிப்பா அவன் கட்டியே ஆகணும். டாக்ஸ் எவேஷன் பெனால்டி இன்க்ளூட் இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 5 years and high amount of fines. ஸோ டாக்ஸ் எவேஷன் பண்ணா கண்டிப்பா பெனால்டின்ற இதுல என்னென்ன வருதுன்னா, ஜெயில இருக்கணும், அதாவது இம்ப்ரிசன்மெண்ட் 5 வருஷத்துக்கு கண்டிப்பா ஜெயில இருக்கணும். அதே மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு அவன் வந்து இன்கம் மறைச்சிருக்காங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஃபைனும் கட்டணும். அடுத்தது டிஃபெண்டன்ட் மே ஆல்சோ பி ஆர்டர் டு pay for the cost of prosecution. கவர்மெண்ட் தரப்புல வக்கீல் வந்து வாதாடி அவங்களே ஜெயிச்சிடுறாங்கன்னா அப்ப கவர்மெண்ட்டுக்கான அந்த வக்கீல அந்த சார்ஜஸ் எல்லாமே அவங்க வந்து ஃபைனா பே பண்ணும். டாக்ஸ் எவேஷன் பெனால்டி கேன் பி ஹார்ஷ் டிபெண்டிங் ஆன் தி சிவியாரிட்டி ஆஃப் தி கிரைம். இப்போ வந்து டாக்ஸ் எவேஷன் எப்படி பெனால்டி எப்படி இருக்கும்னா, அந்த எந்த தீவிரமா நீ கிரைம் பண்ணிருக்க, எந்த அளவுக்கு நீ எவ்வளவு பணம் மறைச்சு வச்சிருக்க, எந்த அளவுக்கு ஏமாத்திருக்க, அதை பேஸ் பண்ணி தான் அந்த பெனால்ட்டியோட சிவியாரிட்டி இருக்கும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? நெக்ஸ்ட், டாக்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். இப்போ டாக்ஸ் பத்தி இவ்வளவு பார்த்தோம். டாக்ஸ் அமௌண்ட்டை வச்சு நம்ம கண்ட்ரீஸ் வந்து நம்ம எப்படிலாம் டெவலப் பண்ணோம், நம்ம எக்கானமியை எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணலான்ற விஷயத்த நம்ம படிக்க போறோம். ரோல் ஆஃப் டாக்ஸேஷன் இன் டெவலப்பிங் எக்கானமிஸ் இஸ் as follows. இதுவும் ஒரு 5 mark. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ரைட். ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் என்ன? Resource mobilization. Taxation enables the government to mobilize a substantial amount of revenue. The tax revenue is generated by imposing direct tax such as personal income tax and corporate tax and indirect tax such as custom duty, excise duty. இதெல்லாம் நமக்கு தெரியும், இந்த விஷயங்கள்லாம் தெரியும். ஆனா இது வந்து என்ன ரோல் அப்படின்னா, ரிசோர்ஸ் மொபிலைசேஷன். ஒரே இடத்துல புழக்கமா இல்லாம இப்ப வந்து பதுக்கி வச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அதே அவங்க கிட்ட மட்டும்தான் அந்த அமௌண்ட் இருக்கும்.
இப்போ இந்த டாக்ஸ் ரைடு மூலியமா என்ன ஆயிடும், அவங்க கிட்ட இருந்த பணத்தை என்ன பண்ணலாம், பல விஷயத்துக்கு யூட்டிலைஸ் பண்ண நம்ம மொபைலைஸ் பண்ணலாம். ரிசோர்ஸ் மொபைலைசேஷன். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? நெக்ஸ்ட், ரிடக்ஷன் இன்இக்வாலிட்டி ஆஃப் இன்கம். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், ஒரு பெரிய பணக்காரங்க கிட்ட இருந்து அவ்வளோ நிறைய சம்பாதிக்கிறவங்க கிட்ட இருந்து வாங்கி புவர் பீப்புளுக்கு அதை கொடுத்து அது சமநிலை பண்றது தான் வந்து இந்த டாக்ஸ். ரிடக்ஷன் இன்இக்வாலிட்டி ஆஃப் இன்கம், அதை நம்ம செய்யலாம். டாக்ஸேஷன் ஃபாலோ த பிரின்சிபல் ஆஃப் ஈக்விட்டி. ஏற்கனவே நம்ம பார்த்தோம். டைரக்ட் டாக்ஸ் ஆர் ப்ராக்ரசிவ் இன் நேச்சர். ஆல்சோ சர்டன் இன்டைரக்ட் டாக்ஸ் சச் அஸ் டாக்ஸஸ் ஆன் லக்ஸுரிஸ் டாக்ஸ் இஸ் ஆல்சோ ப்ராக்ரசிவ் இன் நேச்சர். நெக்ஸ்ட், சோஷியல் வெல்ஃபேர். கண்டிப்பா இந்த பல நல்ல காரியத்துக்கு இந்த டாக்ஸோட அமௌண்ட்டை நம்ம யூஸ் பண்றதுனால இது ரொம்ப வந்து ஒரு சமூகத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டாக்ஸேஷன் ஜெனரேட்ஸ் சோஷியல் வெல்ஃபேர். சோஷியல் வெல்ஃபேர் இஸ் ஜெனரேட்டட் டியூ டு ஹையர் டாக்ஸ் ஆன் சர்டன் அன்டிசைரபிள் ப்ராடக்ட்ஸ் லைக் ஆல்கஹாலிக் ப்ராடக்ட்ஸ். நீங்க ஆல்கஹாலிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து தவிர்க்கக்கூடியதுதான், ஆனாலும் அந்த ஆல்கஹால்ல வந்து அதிக டாக்ஸ் போடுவாங்க. இதுலயே அவங்க வாங்க மாட்டாங்கன்னு நினைச்சு அவங்க போடுவாங்க. ஆனா அதுலதான் வந்து கவர்மெண்ட்டுக்கு நிறைய ப்ராஃபிட். நெக்ஸ்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். டாக்ஸேஷன் என்கரேஜ் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ட் இம்போர்ட்ஸ். என்ன பண்றாங்கன்னா வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து கண்டிப்பா என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து எது ஃபேவர், நம்ம கண்ட்ரிக்கு எது ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு, எக்ஸ்போர்ட் ஜாஸ்தியா இருக்கணும், இம்போர்ட் கம்மியா இருக்கணும் இல்லையா? அதனால எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து டாக்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டு இம்போர்ட்டுக்கு வந்து டாக்ஸ் வந்து அதிகப்படுத்திடுறாங்க. ஜெனரலி டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அண்ட் ஈவன் developed country do not impose tax on export item. So export item இங்கிருந்து அங்க போறதுனால எந்த டாக்ஸும் போடுறது கிடையாது. அந்த ஏன்னா வந்து எக்ஸ்போர்ட் நம்ம ப்ரொமோட் பண்ணாதான் நமக்கு வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிடைக்கும் இல்லையா? ரைட். ரீஜனல் டெவலப்மெண்ட். உள்ள இருக்கிற ரீஜனே வந்து டெவலப் ஆகுது, ஒரு ஏரியாவே டெவலப் ஆகும். டாக்ஸேஷன் பிளேஸ் an important role in regional development. Tax incentives such as tax holidays for setting up industries in backward region, tax which includes business firms to set up industries in such regions. So ஒரு ரீஜனே டெவலப் ஆகும் இந்த டாக்ஸேஷன் மூலமா. கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃபிளேஷன்ஸ். விலைவாசி உயர்வை கண்ட்ரோல் பண்ணுது. டாக்ஸேஷன் கேன் பி யூஸ்ட் as an instrument for controlling inflation. Through taxation, the government can control inflation by reducing the tax on the commodity. So இப்போ வந்து விலைவாசி உயருது அப்படின்னா டாக்ஸ் ரேட்டை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கம்மி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுதான் ஃபைனல் 5 mark question. இதுவும் ஒரு 5 mark question. Difference between tax and other payment. Okay, with this we are completing the lesson. So இப்போ டாக்ஸ்னா என்ன, பேமெண்ட்னா என்ன? இப்ப நல்லா பாத்துக்கோங்க. டாக்ஸ்னா என்ன, பேமெண்ட்னா என்ன? டாக்ஸும் ஒரு பேமெண்ட் தான், ஆனால் அது வேற. சரியா? இப்ப என்ன டிஃபரன்ஸ், எதை வச்சு நீங்க வந்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் யூ கேன் ஜஸ்ட் see. ஆல்ரெடி எப்பவுமே ஒரு டிஃபரன்சியேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் எழுதணும்னா அதோட அர்த்தம் எழுதணும், மீனிங் இல்ல டெஃபினிஷன் எழுதணும். சோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம வந்து அதோட டெஃபினிஷன் எழுதலாம். வாட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் டாக்ஸ்? டாக்ஸ் இஸ் a compulsory payment, okay, to the government without getting any direct benefits. இதுதான் வந்து டாக்ஸ். பேமெண்ட் அப்படின்னா ஃபீ. நீங்க கட்டுறீங்கல்ல, நாங்க வந்து உங்களுக்கு வந்து ரெண்டர் பண்றோம், டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு சர்வீஸ் ரெண்டர் பண்றோம். ஆனா நீங்க என்ன கட்டுறீங்க, டாக்ஸ் கட்ட மாட்டீங்க, நீங்க பேமெண்ட் பண்ணுவீங்க. அந்த பேமெண்ட் பேர் என்னது, ஃபீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபீ இஸ் த பேமெண்ட் ஃபார் கெட்டிங் எனி சர்வீஸ். Right. If the element of revenue for general purpose of the state predominates, the levy becomes a tax. அதோட தேவைகள் அதிகமா இருந்தது, அந்த ஜெனரல் தேவை அதிகமா இருந்ததுன்னா கண்டிப்பா கவர்மெண்ட் வந்து ஒரு டாக்ஸை இம்போஸ் பண்ணுவாங்க. ரைட். While a fee is a payment for specific benefits, privilege, although the special to the primary purpose of regulation of the public interest. இது வந்து நம்ம வந்து இப்போ வந்து நீங்க என்ன எக்ஸாம்பிள், நீங்க இப்போ டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நீங்க என்ன பண்ணணும்னா டாக்ஸா பே பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் அந்த வேலை செய்யறதுக்கான அந்த விஷயங்கள் வர்றதுக்காக நீங்க ஒரு அமௌண்ட்டை பே பண்ணணும், டெபாசிட் பண்ணணும். அந்த பேமெண்ட் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா பேமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். புரிஞ்சுச்சா? ஒரு தனிப்பட்ட விஷயத்த நம்ம செய்யறோம் அப்படின்னா அது வந்து பேமெண்ட்னா. ஆனா இது டாக்ஸ் வந்து ஒரு பொது விஷயம், ஒரு என்டையர் கண்ட்ரிக்கான விஷயம் தான் இந்த டாக்ஸ். டாக்ஸ் இஸ் a compulsory payment. டாக்ஸ் வந்து கம்பல்சரியா நம்ம பே பண்ணியே ஆகணும். ஃபீ இஸ் a voluntary payment. புரியுதுங்களா? வாலண்டரியா நம்ம வந்து பே பண்ணணும். வாலண்டரி தான், நம்மளோட will and wish தான். If the tax is imposed on a person, he has to pay it, otherwise he has to be penalized. அப்படின்னா என்னது, இது டாக்ஸ் வந்து அவன் மேல திணிக்கப்பட்டது, அவன் பே பண்ணலன்னா கண்டிப்பா அவனுக்கு பெனால்டி உண்டு அப்படின்னு. ஆன் த அதர் ஹேண்ட் இந்த பேமெண்ட் என்னது, இது வந்து நம்ம வாலண்டரியா பண்றது. ஆன் த அதர் ஹேண்ட் fee is not paid if the person do not want to get the service. அவனுக்கு அந்த சர்வீஸ் வேணான்னா அவன் பே பண்ண தேவை கிடையாது. அதனால அதுல இருந்து எக்ஸம்ஷன். In this case, tax
taxpayers does not accept any direct benefit. So இப்போ நம்ம வந்து நான் tax pay பண்ணேன்னு வச்சுக்கோங்க, உடனே எனக்கு பெனிஃபிட் கிடைச்சிருமா? கிடைக்காது. அதுதான் வந்து நம்ம டெஃபினிஷன்லயே படிச்சோம். எக்ஸாம்பிள் இன்கம் டாக்ஸ், கிஃப்ட் பாக்ஸ், வெல்த் டாக்ஸ், வேட் எக்ஸெட்ரா. ஆனால் இப்போ நான் வந்து இப்போ நான் ஹோட்டல்ல போறேன், பேயர்ஸ் கேன் கெட் டைரக்ட் பெனிஃபிட்ஸ் ஃபார் பேயிங் அ ஃபீஸ். இப்போ நான் ஹோட்டலுக்கு போறேன், நான் காசு கொடுக்குறேன், அவங்க செஞ்ச வேலைக்கு நான் இமீடியட்டா நான் காசு கொடுத்துட்றேன். சரியா? புரிஞ்சுச்சு அவங்களுக்கு? சோ அதுதான் வந்து பேயிங் டைரக்ட் பெனிஃபிட். நமக்கு பெனிஃபிட் அந்த நேரத்துக்கே கிடைச்சது. நம்ம ஒரு அமௌண்ட்டை கொடுத்தாலும் அந்த நேரத்துக்கே அந்த பெனிஃபிட்டை நம்மளால அனுபவிக்க முடியும். ஃபீ பேயர்ஸ் கேன் கெட் டைரக்ட் பெனிஃபிட்ஸ் ஃபார் பேயிங் ஃபீஸ். எக்ஸாம்பிள் ஸ்டாம்ப் ஃபீஸ், டிரைவிங் லைசன்ஸ் ஃபீ, கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, இது எல்லாமே வந்து பேமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ டாக்ஸ் வேற, பேமெண்ட் வேற. ஸோ தீஸ் ஆர் criterias on which tax and payments are differentiated. So these will come under this question will come under 5 mark question. So okay, so with this we are completing the lesson. I hope that this class was interesting. Thank you and have a nice day.